ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக பொரிச்சு போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பொரிச்சு போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு நான் எல்லாம் கலந்த மாதிரி மீன் எடுத்திருக்கேன். எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி நான் சொல்லித்தர மெத்தடில் குழம்பு வைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி வைக்காமல் இதை டிஃப்ரெண்ட்டாக பொரிச்சு போட்டு வைக்கிற மீன் குழம்பு. அதை செய்யறதுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். புளிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட புளி போட்டுக்கோங்க. நாங்கள் ரொம்ப புளிப்பு சாப்பிட மாட்டோம். இதில் 2 தக்காளி பழத்தை கரைச்சிக்கலாம். நல்ல மைய கரைச்சி விட்டுருங்க. நான் நிறைய மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். இந்த புளியில் இந்த தக்காளியை நல்லா கரைச்சிட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் என்னோடய கரண்டியில் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் பயன்படுத்திக்கோங்க. இதில் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்து குழம்பு செய்யலாம். நான் எல்லாம் கலந்து அரைச்ச தூள் தாங்க போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். அதை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு கூட்டியாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிச்ச மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம லைட்டாக இந்த மீனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக போடுங்க போதும். தனி மிளகாத்தூள் ரொம்ப முழுவதுமாக காரம் போட்டுறாதீங்க. ஒரு அரை காரம் இருந்தால் போதும். இதை விரவி பொரிக்கிறதுக்கு தான் போதும் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க, உடனே வறுத்துடலாம். பாருங்கள், மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ மீனை போட்டுக்கலாம். மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மீனையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். அப்படியே எல்லா மீனையும் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், பொரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் மீன் குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். நான் வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் வெங்காயம். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டி வச்ச குழம்பு இருக்குது, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொரிச்ச மீன் குழம்புக்கு குழம்பு கூட்டி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா குழம்பு ஒரு கொதிக்கிட்டும். மீனை டக்குன்னு போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம், ஏன்னா பொரிச்ச மீன். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மாங்காய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ உடனே நம்ம மீனையும் போட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச மீனை ஒன்றா போட்டுக்கலாம். துண்டு மீனாக இந்த குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முள் இல்லாத மீனாக பயன்படுத்தி பொரிச்சு போட்டு வச்சா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், மீன் ஃபுல்லாக போட்டுட்டோம் பொரிச்ச மீனை. இப்போ குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள்,
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம மீன் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டோம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.